சரசு சமையலுக்கு வரவேற்கிறேன். சரசு சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரவா உருண்டை. தேவையான பொருட்கள்: ரவை 1 கப், வெள்ளை ரவை எடுத்துக்கணும், சர்க்கரை 1/2 கப், நெய் 1/4 கப், முந்திரி தேவைக்கு, ஏலக்காய் தூள் தேவைக்கு. முந்திரி இந்த மாதிரி பொடிச்சு வச்சுக்கணும். சுகரையும் இதே மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும். இந்த ரவை வந்து நம்ம வெள்ளை ரவை எடுத்துக்கணும். ரவா உருண்டை பிடிக்கும்போது இதையும் நம்ம வந்து வானலியில் வச்சு லேசாக சூடு பண்ணி வறுத்துடுறோம். இந்த ரவை வந்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கிறோம். ரொம்ப செவக்க விட்டுறக்கூடாது, ஓரளவுக்கு செவந்தால் போதும். இப்போ நல்லா அந்த ஒயிட் கலர் மாறிடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு வறுத்ததுக்கப்புறம் இந்த அளவுக்கு வறுத்ததுக்கப்புறமா ரொம்ப செவந்துடக்கூடாது, உருண்டை கலர் மாறிடும். இப்போ இதை மிக்சியில் அரைச்சி நம்ம நல்லா நைஸாக சளிச்சுக்கணும். கொஞ்சமாக போட்டால் மிக்சியில் அரைச்சிக்கலாம். 1/2 கிலோ 1 கிலோ போடுற மாதிரி இருந்தால் நம்ம ரவா உருண்டைக்குன்னு இந்த அளவுக்கு நம்ம வந்து வறுத்துக்கணும். இதை மிக்சியில் அரைச்சி சளிச்சுக்கணும். அதிகமாக இருந்தால் நம்ம வந்து மிஷினில் கொடுத்து திரிச்சு எடுத்துகிட்டு வந்து உருண்டை பிடிக்கலாம். 1 கிலோ ரவைக்கு 1/2 பங்கு தான் சர்க்கரை. எல்லாத்துலேயுமே வந்து இந்த உருண்டைக்கெல்லாம் பிடிக்கும்போது 1/2 பங்கு சர்க்கரை போட்டாலே போதும். இப்போ ரவை வந்து இந்த அளவுக்கு வறுத்த ரவையை இந்த அளவுக்கு நான் வந்து பவுட்ரு பண்ணிட்டேன். ரவை வந்து இந்த அளவுக்கு நான் வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அடுத்ததாக சர்க்கரையும் நல்லா மிக்சியில் நைஸாக திரித்து வச்சுருக்கேன். 1 கப்புக்கு 1/2 கப் சர்க்கரை கலந்துட்டேன். நெய் 1/4 கப். எந்த பாத்திரத்தில் நீங்கள் போட்டாலும் 1 பங்கு மாவு, 1/2 பங்கு சர்க்கரை, 1/4 பங்கு நெய், இதுதான் அளவு. இதுக்கு நெய் நம்ம தேவையான அளவு ஊற்றிக்கலாம். இதுக்கடையில் ஏலக்காய் தூள் தேவைக்கு நம்ம போட்டுக்கலாம். அதே மாதிரி முந்திரி கட் பண்ணி வறுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை போட்டுக்கிறேன். கால் பங்கு நெய்யும் போட்டு நல்லா இந்த ரவா மாவில் இப்போ இந்த அளவுக்கு மாவு, சர்க்கரை, ஏலக்காய் தூள், முந்திரி எல்லாம் சேர்ந்து வர்ற மாதிரி பிசைஞ்சிக்கிட்டு இப்போ இதை வந்து நல்லா கெட்டியாக உருட்டிக்கிறோம். நல்லா கையில் கெட்டியாக உருட்டிக்கணும், அப்போ தான் உதிராமல் வரும். பிடிச்சிட்டு இந்த உருண்டை எல்லாத்துக்குமே இந்த பெருவிரலில் வந்து இப்படி பண்ணி விட்டால் உருண்டை ஷேப் ஒரே மாதிரியாக வரும் நமக்கு. ஈஸியாக நம்ம வீட்டிலேயே செய்யக்கூடிய ரவா உருண்டை ரெடி ஆயிடுச்சு.